எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த மாதிரி கண்ணகி நகர் டைரியில இருந்து இவங்க வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க கோச்சுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இன்னைக்கு அவங்க இல்லைன்னா வந்து கார்த்திகா இந்த அளவுக்கு நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. முழுக்க அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்க பொண்ணை தைரியமா அனுப்பி அவங்கள நம்பி நாங்க அனுப்பி வச்சு ரொம்ப பாதுகாத்து அவங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால ரொம்ப நன்றி அவங்க கோச்சுக்கு. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? பாப்பா எத்தனை வருஷமா நீங்க விளையாட ஊக்கப்படுத்திருக்கீங்க? நாங்க வந்து இங்க 2000த்துல வந்தோம் சார். நாங்க அவங்க 6வது படிக்கும் பொழுது நாங்க கபடியில சேர்த்து விட்டோம். அதுக்கப்புறம் அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க சார். எப்பவுமே இப்போ எல்லா இடத்துலயுமே பெண்களை வந்து விளையாடுறதுக்குன்னா பெருசா அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க எந்த நம்பிக்கையில பொண்ணை விளையாடுறதுக்காங்க? அதுவும் குறிப்பா கபடி விளையாடுறது எனக்கு உடல்ல அதிகமா வேலை பார்க்குற ஒரு விளையாட்டு கபடி. ஆமாங்க சார். அது வந்து குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பெருமையா இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல. முதலமைச்சர் 25 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க ஊர் சார். கண்ணகி நகர்ங்கிறப்போ என்னென்ன கோரிக்கைகள்லாம் வைக்கணும் விரும்புறீங்க? கண்ணகி நகர் வாசியா எங்களுக்கு வந்து குழந்தைகளோட விளையாட்டுக்கு அடுத்த தலைமுறையை காப்பாத்துறதுக்கு அடுத்த தலைமுறையை கொண்டு போறதுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கணும் விரும்புறீங்க? ஆமாங்க சார். எங்களுக்கு வந்து ஒரு கிரவுண்டு இல்ல. கிரவுண்டு வந்து கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உதவியா. இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி வெளியே கொண்டு வர நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் அவங்களுக்கு. இது கொஞ்சம் நிறைவேற்றி கொடுத்தா நல்லா இருக்கும் அவங்க. கடைகளில் இருக்க மற்ற பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய பசங்க இருக்காங்க, நிறைய பேர் ஒரு கெட்ட பேர் தான் வந்து அதிகமாக வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? பொன் குழந்தைங்கள நம்பி வெளியே அனுப்புங்க. அனுப்பி தைரியமா வெளியே அனுப்பி விடுங்க. எனக்கு ரொம்ப பெண் குழந்தைகள் வந்து அதிகமா வெளியே வரும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க சார். அவங்க வெளியே வரணும். பெத்தவங்க வந்து அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு அனுப்புனாங்கனாக்கா குழந்தைங்க நிச்சயமா பலன் உண்டு. ஏன்னா பெத்தவங்க கொடுக்குற ஊக்கம் தான் இருக்கு ஒரு குழந்தை வெளியே வர்றதும் வராம இருக்கிறதும். அவங்க வந்து கண்டிப்பா வெளியே அனுப்பி விட்டாங்கன்னா என் குழந்தைங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றத வந்து அவங்க தைரியமா நம்பி அனுப்புங்க. ஒரு 2 ஆண்டுகள் முன்னாடி வந்து அவங்க பொது தேர்வை வந்து ரத்து செய்வது கபடி விளையாட போனீங்க. அந்த டைம்ல உங்க உறவினர்கள் வந்து அசமகரம் கேட்டுப்பாங்க. அந்த டைம்ல இதை எப்படி நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க நிறைய பேர் கேட்டாங்க சார். எல்லாருமே திட்டினாங்க என்ன, இந்த மாதிரி எக்ஸாம் அனுப்பு, இதுக்கே கபடிக்கே அனுப்புற அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு தெரியும், எங்க பாப்பா ரெண்டுத்துலயுமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க அனுப்பி விட்டோம். அவங்க படிப்புலயும் வின் பண்ணாங்க, கபடிலையும் வின் பண்ணிட்டு வந்து இப்ப அவங்க யாருன்றத நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. இதுவே அவங்க எல்லாருக்குமே ஒரு பதிலடி கொடுத்தா மாதிரி இருக்கும். இப்ப படிப்புன்றதும் தாண்டி ஒரு குழந்தைங்க மேல நம்பிக்கை வச்சாக்கா எந்த அளவுக்கு கொண்டு வரலான்றத வந்து இப்ப எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இவங்கள வந்து எக்ஸாம் எழுதல, படிக்கல, நிறைய பேர் கேட்டாங்க என்ன, படிப்புல இந்த மாதிரி கவனம் செலுத்த சொல்லு, எதுக்கு இது மாதிரி கபடி எல்லாம் அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சரிங்க பரவாயில்லைங்க, நாங்க பாத்துக்கிறோங்க, சரிங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நாங்க பாப்பாவை இந்த மாதிரி தைரியமா நம்பி அனுப்பி விட்டேன். இப்போ அவங்க அந்த மாதிரி வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.